வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆரியோகே பேபி சேனல்லேருந்து நம்ம விஜய் சித்துவோட ஒரு தக்லேஃப் ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம இப்போ விஜய் சித்துவோட வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று கூட நம்ம வீடியோவில் போட்டுருப்போம், நம்ம வீடியோவுக்கு வந்து பிளாக் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். பட் சரி, ஓகே, இன்றைக்கி வந்து அவங்களோட தக்லேஃப் ஒன்று எடுத்துகிட்டு வரலாமேன்ட்டு தான் இந்த சேனலில் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அந்த தீபாவளி ஷாப்பிங். ஒரு தூக்கலாம் எப்படி வரும்? எப்போ பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சொல்லி போகிறது என்ன? இவர் தான் விஜய் சித்து. இப்போ இவர் ஜாலியாக விளாக் பண்ணிட்டு இருந்தாலும் முன்னொரு காலத்தில் ஃபன் பண்ணுறோன்னு ஒரு பயங்கரமான பிராங்க் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் தமிழ் யூடியூப்ல முதல் முறையாக இவர் தான் பிராங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தும் ஏன் பிளாக் ஷீப் இந்த பிராங்க் ஷோவை ஸ்டாப் பண்ணாங்கன்னா, வாங்கின அடிகள் அப்படி. சட்டை திருத்தனமா முடிக்கிற கலெக்டரா நீ? ஃப்ரீயா செக்அப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே சொல்றோம். வீட் இருக்கா? வீட் இருக்கு, ஆனா விட்டு விட்டு கேட்கு. திரும்புங்க. எப்படி கேக்குது? டுபுக்கு டுபுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போட்டுங்க. காது ஃபுல்லா அழுக்கா இருக்கு, அது பினாயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணும். 550 ரூபா கொடுத்து மாத்திரை மட்டும் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வேணாங்க. இப்போ உங்க டீட்டெயிலாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுதுண்ணே. அடுத்த மாசம் காலையில எத்தனை மணிடா? 10:30க்கு இதே உடல்நலத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா செத்து போயிடுங்க. டெஃபினட். இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இந்தியாவை மானத்தையே வாங்குறீங்க. ஒரே நிமிஷம், இங்க ஒரே பிச்சைக்காரங்களா இருக்கிறானுங்க. இருந்தா திருடிட்டு வந்துருப்ப. மேபி நீ வேணா பாருங்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ பிச்சைக்கார மாதிரியே இருப்ப. என்ன பாக்குற? அப்ப உண்மையிலே பிச்சைக்காரன் தானே நீ? பையனை கொண்டு போய் திருட்டு வேலை பார்க்க அடி பார்க்கலாம். என்னடா மூலிகை சரக்கு தானே, நல்லா இருக்கும். கேட்டால போதை தெரியுதானா? காட்டா இருக்கா? இது மூலிகையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பள்ளி வாழை, ஆட்டு புழுக்க இதெல்லாம் அரைச்சி இதுல போட்டுருக்கோம். அரளி விதையும் கொஞ்சம் என்ன ஆச்சு? 2014 ஆக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. சிஎஸ்கே சைலண்டா நியூசிலாந்து டீமை உருவாக்கிட்டு இருக்காங்க. எம்ஐ அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. ஆர்சிபி எப்பவும் போல ஆர்சிபி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த 3 டீமையும் தோக்கடிக்க இன்னொரு டீம் தான் வரணும். ஆனா நாங்களே எங்களை தோக்கடிச்சு போகணும்னு சொல்ற மாதிரி இதுக்கு நடுவில் சம்பந்தமே இல்லாம கிங்ஸ் 11 பஞ்சாப் ஷாஷங் சிங்கிற பிளேயருக்கு பெட் பண்ணாங்க. 20 லட்சத்துக்கு அவரை வாங்கவும் செஞ்சாங்க. பட் அங்கதான் ஒரு பஸ்டட் மூமெண்ட். ஏன்னா டீடைல் சொல்லும் போது தான் தெரிய வந்திருக்கு. 19 வயசு ஷாஷங் சிங்க்கு பதிலா 32 வயசு ஷாஷங் சிங்கா வாங்கியிருக்காங்க. 19 வயசுக்கு 32 வயசு. 2019 ஃபன் பண்றோம் டீம் கோவைக்கு வந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க. அதுல அர்ஜென்ட்டா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஆனா என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு, உங்க பேண்ட் தர முடியுமான்னு சித்துனா பிராங்க் பண்ணியிருப்பாரு. ஆனா உண்மையாவே கழட்டி கொடுத்துருப்பாங்க. பிடிக்கலையே, நல்லாவே இல்ல. இதுதான் இருக்கா பாரு, சூப்பரா இருக்கு பாரு, நல்லா இருக்கு சேலை. இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணாம். சேலை வேணாம், ஒதுக்கி போட்டு போயிட்டா. இது யார் கட்டுவான்ட்ட போறா? அந்த புடவை நான் கட்டுறதுக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருக்காங்க, அவங்கள
கீழே கிழிஞ்சிருச்சு. க்ரீன் ஹேண்ட்ஸ் ரைட் சைடு. இல்லை இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போகிறதுன்னு தெரில. பேண்ட் மட்டும் கொடுங்க ப்ரோ, மாற்றிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு பின்னாடி கூட போய் மாற்றிக்கலாம் ப்ரோ. ப்ளீஸ் ஹெல்ப் ஒரே ஒரு தேங்க்யூ. இது உள்ளே போயிடுங்க ப்ரோ. காசு என்ன தரோம் ப்ரோ? கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம் ரொம்ப பாசக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஷூவெல்லாம் கழட்டிட்டாரேடா. மனுஷன்னா இப்படி இருக்கணும்டா. சரி உங்க கூட நான் கழட்டு சொன்னா சும்மா தான் இருந்தேன். நீங்க ஏன் கழட்டினீங்க? பால் வந்திருக்கேன்றீங்க. 2019 Feb 14 ஒரு மொரட்டு சிங்கிளான செல்வம்ங்கிற ஒரு நபர் காதலர் தினம் கலாச்சாரத்தை கெடுக்குதுன்னு காதலர்களை எதிர்த்து போராடி இருக்கிறாரு. பட் எப்படின்னா ஒரு நாய்க்கு தாலி கட்டி அவரோட எதிர்ப்பை காட்டியிருக்கிறாரு. இதுவே தப்பு தான். பட் இதை விட ஒரு பெரிய தப்பு என்னன்னா பொம்பளை நாயின்னு நினைச்சு ஆம்பளை நாய்க்கு தாலி கட்டி இருக்கிறாரு. காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கொருக்குப்பேட்டையில் நாய்க்கு தாலி கட்டி போராட்டம் நடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர் தாலி கட்டியது ஆண் நாய்க்கு என்பதை அறிந்து பொதுமக்கள் பார்த்து சிரித்து சென்றனர். என்னதான் ஃபன் பண்றோம் டீம் நிறைய பேர்த்த வச்சு செஞ்சிருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல யார் யாரை பிராங்க் பண்றாங்கன்னு தெரியாம போயிருக்கும். இப்போ நான் வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க சிங்கப்பூர் மலேசியா போய் ஜாலியா சுத்தலாம். உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க. 6 லட்ச ரூபா எப்போ தர? 6 லட்ச ரூபா கூப்பன் தரீங்க. கூப்பன் போகிறோம். நீங்கள் 6 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு தான் எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்க. அப்படியே 6 லட்ச ரூபா காசை கொடுங்க, இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணிங்க. கூப்பன் எப்போ? கூப்பனை கொடுங்க. நாங்கள் உங்களை ஏமாற்றணும். 6 லட்ச ரூபா காசை கொடுங்க. கூப்பனை எப்போ தருவீங்க? உங்கள் பேர் வயசு 40 அகிலா அவங்க பேர். என்கிட்ட கடன் வாங்கிட்டு என்கிட்ட கடனை கட்டல, புரியுதா? இப்ப இன்னொரு கூப்பன் போடலாம் இருக்கேன். ஒயிட் பேர்ல இன்னொரு கூப்பன் போட போறாராமா. சில நேரங்கள்ல அதாவது பிராங்க் பண்ண போவாங்க, அவங்கள இவங்க திருப்பி பிராங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அது வந்து கோயின்சிடென்ட்டாக தான் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் வெகுலியாக அதாவது கொஞ்சம் ஜோவியல் டைப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்கள பிராங்க் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க எல்லாம் போகடா நீங்கள் உங்களை போய் பிராங்க் பண்ண வந்தவங்க அப்படின்ற மாதிரி அவர் கிடைத்த சொல்லிட்டு போனார். அவர் வெகுலியா அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு இருக்காரு. பட் அது பிராங்க் எடுக்கிறவங்க எவ்வளவு வெறியா இருக்கும். சித்து அண்ணாங்கிற அவருக்கு வெறியாகிதான் போகலா நீங்க ஏதோ விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. பட் ஆனால் அவர் வாங்கின அடி எல்லாம் அது அவர் வாங்கின இவ்வளோ அடிக்கு தான் அவர் இப்போ வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்து நிற்கிறாரு. எவ்வளோ அடி எவ்வளோ உத வாங்கியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் எவ்வளோ திட்டு அவங்க பச்சையாக பேசுவாங்க. நம்ம ப்ராங்க் பண்ணுறோன்றது தெரியாது, இருந்தாலும் அவங்க வந்து பச்சையாக பேசுவாங்க. அதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் போயிடும். பட் அதெல்லாம் கேட்டு அடி வாங்கி மிதி வாங்கி எவ்வளோ தூரம் மிதி வாங்கி தான் இந்த ஒரு பெரிய சக்ஸஸ். இது வந்து மீடியாவில் ஒரு சக்ஸஸ் அவருக்கு. அவரை வந்து அவரோட இதில் வந்து பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா இவரை நம்பி பொண்ணு கொடுக்கவே தயங்கின அந்த இடத்துல இவங்கள நம்பி ஒரு பொண்ணு வந்து தாலி கட்டி வந்து அவங்கள வந்து இப்போ இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் மேன்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்கள் தான். என்னாலும் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் பிளாக் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், காப்பிரைட் மட்டுமாவது கொடுத்துருந்துருக்கலாம். சரி ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், யாராச்சும் எடுத்து போட்டு உங்கள் கண்ணில் காமிச்சிருந்தாங்கன்னா இதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ வீடியோவை என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.